Hello everyone, this is Keertana, Assistant Professor, Department of Commerce. I am here to present a lecture series on the subject Financial and Cost Accounting on the topic Subsidiary Books. In last video, we have seen sales book. Next is sales written book. So sales written is like same like purchase book, but little and similar, but little we can see a difference. So first, what is sales written book? Actually, sales written book is a subsidiary book in which details of return of goods sold for which cash is not immediately paid or recorded. Just as goods may be returned to suppliers, goods may be returned by customers for the following reasons. ஸோ லைக் நம்ம பர்ச்சேஸ் புக் பார்த்தோம் இல்லையா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பார்த்தோம் இல்லையா, நம்ம எதனால் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நம்ம ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ சேம் சேல்ஸ் ரிட்டர்னுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டிஃபெக்டிவ். ஸோ சேம் டிஃபெக்டிவ் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம கூட்ஸ் கஸ்டமருக்கு டிஸ்பேட்ச் பண்ணுறது லேட்டாக பண்ணியிருக்கலாம். அண்ட் ஓவர் சப்ளை ஆஃப் குட்ஸ். ஸோ நம்ம கேட்ட குவான்டிட்டியை விட அதிகமாக கொடுத்துருக்கலாம். கூட்ஸ் சாம்பிளுக்கு கொடுத்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம். அண்ட் வயலேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் லைக் ப்ரீச் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் சேம் லைக் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்னில் எப்படியோ அதே மாதிரி தான் சேல்ஸ் ரிட்டர்ன்லேயும் ஏதாவது டிஃபெக்டிவ் இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, லேட்டானால் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அண்டு ப்ராப்பராக அதாவது சாம்பிள் கொடுத்த மாதிரியே கூட்ஸ் இல்லைனாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ கூட்ஸ் ரிட்டர்ன் பை த கஸ்டமர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ரிட்டன் இன்வார்ட்ஸ். அதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா ரிட்டன் அவுட்வார்ட்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரிட்டன் இன்வார்ட்ஸ். அதாவது நம்ம கொடுத்த கூட்ஸை அவங்க பிடிக்கலன்னு சொல்லி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு இன்வார்ட் ஆகுது. ஸோ திஸ் புக் இஸ் நாட் கன்சர்ன்டு வித் ரிட்டர்ன் ஆஃப் அசட் ஆர் ரிட்டர்ன் ஆஃப் கூட்ஸ் ஃபார் விச் கேஷ் இஸ் பெய்ட். ஸோ திஸ் புக் இஸ் ப்ரிப்பேர்ட் ஜஸ்ட் லைக் த அதர் டே புக்ஸ். ஸோ மித்த புக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், சேம் லைக். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன் புக். ஸோ இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் ஃபஸ்ட்டு டேட், அதாவது எந்த டேட்டில் கஸ்டமர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க, அண்டு யார் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, என்ன குவான்டிட்டியில் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, இதெல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்டு எல்எஃப் அப்படிங்கிறது லெஜர் ஃபோலியோ, லெஜரோட நம்பர் எழுதணும், கிரெடிட் நோட் நம்பர் இருக்கணும். அண்ட் அமௌண்ட் காலமில் டீட்டெயில்ஸும் டோட்டலும், அதாவது டீட்டெயில்ஸில் கேல்குலேஷன் இருக்கும், டோட்டலில் நெட் அமௌண்ட் இருக்கும். ப்ளஸ் ரிமார்க்ஸ், அதாவது ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது எதனால நம்ம நம்மக்கிட்ட கூட்ஸ் அவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ரிமார்க் இருக்கும். ஸோ அது கம்பல்சரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஒரு மகேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சனோட சேல்ஸ் ரிட்டர்ன் புக். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2017 ஏப்ரல் 6 சங்கர் அப்படிங்கிற பர்சனுக்கு அவங்க கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. என்னத்தை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா 30 ஷர்ட் அட் 150 rupees. ஸோ டோட்டல் வில் பி 4500. வை தே ஹாவ் ரிட்டன் லைக் டியூ டு இன்ஃபீரியர் குவாலிட்டி, அதாவது குவாலிட்டி பிடிக்கல அப்படின்னு சொல்லி they have returned 30 shirts at rupees 150. Okay, next April 18 Amar Tailors 10 t-shirts at rupees 100. So total will be 1000 and not in accordance with the order. அதாவது நாட் இன் அக்கார்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு அவங்க மேபி ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா ஒரு 20 ஷர்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட ஆர்டர் இல்லை, அதாவது கேட்ட குவான்டிட்டி இல்லை அப்படிங்கிறனால அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு April 21 பிரேமா ஸ்டோர்ஸ் 12 சல்வார் செட்ஸ் அட் rupees 200. ஸோ 12 into 200 2400. ஸோ அவங்க ஏன் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டர், சேம் இஷ்யூ. அதாவது அவங்க கேட்ட குவாலிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை கேட்ட குவான்டிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆரல்ஸ் டிஃபெக்டிவாக இருந்திருக்கலாம், அவங்களோட சாம்பிள் மாதிரியே இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்க டைம் கொடுத்த டைமை விட நெக்ஸ்ட்டு தாண்டி கொடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாமே ரீசன் சேல் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நமக்கு இப்போ இந்த April 6, 8, 21 இந்த 3 டேட்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 7900 வருது. அதாவது இந்த 7900 rupees நமக்கு இப்போ என்னென்னா லாஸ். நம்ம கொடுத்த கூட்ஸை நமக்கு கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. வை? பிகாஸ் தே வேர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் அவர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ
பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படிங்கிறது வேறு, சேல்ஸ் ரிட்டன் அப்படிங்கிறது வேறு. பர்ச்சேஸ் ரிட்டன் அப்படிங்கிறது அவுட்வார்ட், அதாவது நம்மக்கிட்டேருந்து வெளியே போகும். நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து கூட் வாங்கியிருக்கோம், அந்த கூட்ஸ் நமக்கு பிடிக்கலைங்கிறனால நம்ம ரிட்டன் பண்ணிடுவோம். சேல்ஸ் ரிட்டன் அப்படிங்கிறது நம்ம பண்ண கூட்ஸை நமக்கே ரிட்டன் பண்ணியிருப்பாங்க. வை? பிகாஸ் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ தட் இஸ் ரிட்டன் இன்வார்ட். ஸோ இன்வார்ட் வேறு, அவுட்வார்ட் வேறு. பி கிளியர் வித் தட். If you have doubt, clearly work out the sum and make up an sum. Thank you.